வாக்குத்தத்தம் 23 வாக்குத்தத்தம் 24 வாக்குத்தத்தம் 25 26 இப்படி எல்லாமே வாக்குத்தத்தம் தான். இது அற்புதமான ஒரு விஷயம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கடந்த நாட்கள்ல நான் உபவாச ஜெபம் இருக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையில படிக்கும் பொழுது நீ எழுதி வச்சுக்கோ, நீ மறந்துடுவே, இந்த வாக்குத்தத்தம் தான் இந்த சபைக்கு இதை சொல்லி இந்த கடைசி பகுதியில பாருங்க, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அபிஷேகத்தை ஊற்றுவார் என்று சொல்லி கடைசி நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்றதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீர்கள் என்று சொன்னார். மனுஷனோ விசாசோ வேற யாரும் நினைச்சு எதிர்ப்பு பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவரை மகிழ்விப்பீங்க என்று சொன்னார். ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை தலைமுடியவோ அவமானப்படவோ மனிதர்கள் முன்பதாகவோ இல்ல உறவு யாரா கூட இருக்கட்டுங்க, அவங்க முன்னாடி நீங்க தலை குனியவே மாட்டீங்க. நான் சொல்றது, என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு மனிதனை நீங்க நம்பினாவே அவனே நம்ம வெட்கப்படக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்றான். நான் நம்மளை படைச்ச தேவன் சொல்றாரு, நீ வெட்கப்படவே மாட்டாங்க. வாக்குத்தத்தம் ரொம்ப சூப்பர். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா சில கட்டளைகள் உண்டு. இல்லையா? சும்மா வாக்குத்தத்தத்தை சீட்டு போட்டு எடுத்த மாதிரி எடுத்துட்டு அப்படியெல்லாம் இங்க பைபிள் போடல. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு குடும்பத்தை நான் வேகமாய் உங்களுக்கு தெரிந்த குடும்பத்தை நான் எடுத்து அந்த குடும்பத்திலே ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்தார், அவர்களுடைய குடும்பம் வெட்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. இல்லையா? அந்த குடும்பத்துல மொத்தம் 3 நபர்கள் உண்டு. நான் சொல்லும் பொழுது சிலர் கெஸ் பண்ணிடலாம். அந்த குடும்பத்திலே மொத்தம் 3 நபர்கள் உண்டு. அந்த 3 பேருமே தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஆனா பல போராட்டங்கள் பிரச்சனைகள் அந்த குடும்பத்திலே ஒரு குடும்பம் தாங்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வந்த போதிலும் கூட அந்த குடும்பத்தை தேவன் வெட்கப்பட விடவில்லை. அந்த குடும்பத்தை குறித்து தேவன் அதிசயமான காரியங்களை, தம்பி சொன்னது போல, ஆண்டவர் நாமத்தினாலே அதிசயங்களை காண்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர் நாமத்தினாலே அற்புதங்களை காண்பீர்கள், அற்புதமான அதிசயமான கிரகிக்க கூடாத காரியங்களை காண்பீர்கள் என்று சொன்னது போல இந்த குடும்பம் கண்டதுக்கு காரணம் என்ன? 3 நபர்களும் எப்படி ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்திலே வெட்கப்படாதபடிக்கு அற்புதங்களை கண்டார்கள் என்று சொல்லி அந்த 3 நபர்கள்ட்ட காணப்பட்ட ஒரு குணம் இது மட்டும் நம்ம பார்க்க போறோம். இல்லையா? கவலைப்படாதீங்க, சண்டே மாதிரிலாம் ரொம்ப நாளா எடுக்க மாட்டேன். நீங்க உட்கார மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கடுத்து நமக்கு திருவிருந்து இருக்கு, அதுக்கடுத்து ஒரு சின்ன ஸ்கிட் இருக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வருடம் ரொம்ப ஸ்பெஷல். இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாக்குத்தத்தம் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கூட என்ன வந்தது தெரியுமா? கேலண்டர் வந்தது. இப்ப கேலண்டரோட எக்ஸ்ட்ரா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளால அடுத்த வருஷம் போனா என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்லையா? அதெல்லாம் அவர்களே ஏற்பாடு பண்ணாங்க. நிறைய நான் நன்றி சொல்லணும். ஆண்டவர் பெரியவர். இல்லையா? எல்லாரும் வாசி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்து வைத்திருப்பீங்க. 3 பேரும் சொன்ன உடனே கட்டாயம் இவர்களை எடுத்து வைத்த ஆட்கள் உண்டு. இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற கூடிய ஒரு குடும்பம். இல்லையா? இவர்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். இல்லையா? அதனால அற்புதமான குடும்பம். இல்லையா? ஏசப்பா ஆசையா அவங்க வீட்டுக்கு போய் தங்கினாராம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்க போவார். ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வரணுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ஆண்டவருடைய ஜனங்கள். எப்போனாலும் ஆண்டவர் வரணும் நம்ம வீட்டுக்கு. இல்லையா? சொல்லுங்க. சில நேரம் சொல்லுவாங்க, சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க வரும்போது சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப நீட்டா இருக்கும். சொல்லுங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நீங்க வரும்போது அதெல்லாம் நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அவங்க வீடு கந்தரகோலமா இருக்கும். நான் போனேன்னா சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது என்ன பண்ணுங்க, சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி. இல்லையா? அல்ல, நான் எப்போ வந்தாலுமே வீடு எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். இல்லையா? எப்போ ஏசப்பா தங்கணும்னாலும் நம்ம வீட்டுக்கு வரணுங்க. இல்லையா? எலிசா வரும்போது என்ன பண்ணாங்களா, அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த பரிசுத்தவான தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இல்லையா? எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரணும். இல்லையா? நீங்க பாருங்க,
உள்ளவர்கள். அப்படிதான் மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேருக்குமே திருமணம் ஆகல. வாலிபர்கள் 3 பேர் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப அன்பா இருந்திருக்கிறாங்க. அவங்க சண்டையே இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஒற்றுமையா இருந்திருக்காங்கன்னா இது அமேசிங். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். நீங்க பழைய வருடத்துல ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. புதிய வருடத்துல தேவன் சொல்லுகிறது என்னன்னா, நாம ஒரு 3 பேரு ஒரு குடும்பத்துல இருக்காங்க. அம்மா அப்பா வழி நடத்த இல்ல. ஆனா அந்த 3 பேருமே அந்த கிராமத்துக்கு ஏசப்பா போகும்போது வேற எந்த வீடையுமே செலக்ட் பண்ணல. இந்த வீடை தான் செலக்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. உங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் வரணும். என்ன கெப்பாசிட்டி இருக்கணும்ன்றது பின்னாடி பார்க்க போறோம். வீடு சுத்தமா இருக்கணும். வீடு ஜெபத்திலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பொறுத்தல் எடுக்கணும். ஊழியக்காரங்க நாங்களே கண்ட நேரத்துல வர முடியாதுன்னா தேவன் எப்படி வர்றது? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் எப்பெல்லாம் அது வராரு. இன்னும் என்னன்னா, ஏசப்பா இந்த நாட்கள்ல பிஸியா ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அப்ப எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எப்ப வந்தாலுமே அந்த வீடு ஓப்பன்ல இருந்து, ஏசப்பா எப்ப வந்தாலுமே உங்க இருதயம் ஓப்பன்ல இருக்கணும். அவர் எப்போ வந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு தட்டினாலும் சொல்லுங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஆட்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, இந்த 3 பேருடைய பேர் சொல்லுங்க. என்ன பேரு? மார்த்தாள். ஏன் இதை சொல்றேன்னா நிச்சயமா மறக்க மாட்டீங்க. ஏன்னா அரபு தூக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நான் ரொம்ப டீப்பா அந்த கழுகுலாம் எடுத்தேன்னா என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அதனாலதான் ஆவியானவர் நம்மளை பத்தி நல்ல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சனால சொல்றாரு. இந்த 3 குடும்பத்துல இருந்தது யாருங்க? மார்த்தாள் கிட்ட இருந்த நல்ல குணத்தை பார்க்கலாம். 11வது அதிகாரம். ஏன் இந்த ஜனத்தை ஆண்டவர் வெட்கப்பட விடல? லாசரு இறந்த நிலைமையிலும் ஆண்டவர் லாசரு உயிரோடு எழுப்பினதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல மார்த்தாள் கிட்ட இருந்த நல்ல குணம். 11வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். யாருக்கு ஆதல் சொல்ல? இங்க லாசரு இறந்துட்டார். கல்லறையில வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அதனால யூதர்கள் அநேகர் மார்த்தாள், மரியாளுடைய வீட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆதல் சொல்ல. அப்பா அம்மாவும் இல்ல, இப்ப நம்பி இருந்த ஒரே சகோதரனும் இப்ப என்ன பண்ணியாச்சு? இறந்தாச்சு. ஆனா இவர் இறக்கும் போது கூட நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும், எப்படியாவது ஏசப்பா என்ன பண்ணிடுவாரு, இவங்களை எழுப்புவாங்கன்னு. ஆனா இவங்க நடந்தது போல எதுவும் நடக்கல. இவங்க கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த 2 பெண்கள் தனியா இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தனிமையா இருக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் பக்கபலமாகவே கண்ணீரோட இருக்கிறீங்களா? 2026 நீங்க என்னையோ இந்த உலக மனிதர்களோ யாரும் இல்லை, ஏசப்பாவை முழுசா நம்புறாங்க. அவர் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? நிரந்தரமா நாட்டக்கூடிய தேவன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஏசப்பா அப்பாவா அம்மாவா எந்தெந்த ஸ்தானத்துல வரணுமோ அந்தந்த ஸ்தானத்துல வருவார். இப்போ இந்த லாசரு இல்ல, இப்ப நிறைய யூதர்கள் அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. இந்த 2 பெண்களுக்கும் ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில மார்த்தாளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் என்ன பண்ணாங்களாம்? கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன பண்ணனா, எதிர்கொண்டு போனாள் என்று. மார்த்தாள்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க அந்த உறவினர்களை விட்டுட்டு முதல்ல வருவீங்களா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ, நான் இழப்புக்கு மட்டும் சொல்லலை, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. அந்த வீட்டுல அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நீங்க எதிர்பார்க்காத ஆளெல்லாம் வந்திருக்காங்க. அந்த டைம்ல நான் சபையில ஒரு கூட்டம் வச்சா எத்தனை பேர் வருவீங்க? ஒருத்தருக்கு கை தூக்குறாரு. நிறைய நேரம் நம்ம சும்மா நம்ம கை தூக்கிடுறோம். நீங்க ஃபேக்டை யோசிச்சு பாருங்க. நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, இன்னும் சொல்ல போனா பல வருஷம் வராதவங்களும் வந்திருப்பாங்க. பல வருஷம் நம்ம சொந்த விட்டு போயிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் மூலமா ஒன்று சேரலான்னு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல சபையில ஒரு பேர் வச்சா நம்மளாம் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுமா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? பாஸ்டமாவை அப்புறம் பேசிக்கலாம், ஊழியக்காரங்களை அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்களை மேனேஜ் பண்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்ப ஏசப்பாவை வெளியே தள்ளுறீங்களா? உறவு, நான் இன்னொன்னு ஆவியான சொல்றாருன்னா, உறவு வேணான்னு சொல்லல,
இந்த உறவு எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? உன்னுடைய இழப்புக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கு. ஆனா அந்த இயேசு என்ன தெரியுமா? இந்த இழப்பை ஈடு செய்யவே வருகிறது. அவர் ஆறுதல் சொல்ல வரல, ஆச்சரியப்படுத்த வருகிறார். ஆறுதல் சொல்ல இயேசு வரல, ஆறுதல் சொல்ற கூட்டத்தோட உட்கார்ந்து தான் நம்ம மென்டல் பிடிச்ச மாதிரி ஆயிட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபாலய தலைவனுடைய மகளுடைய வீட்டில அந்த மகள் மரண போராட்டத்துல இருக்கிறார். அவங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டார். யார்கிட்ட வந்துட்டார் தெரியுமா? ஏசப்பாட்ட வந்துட்டார். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் என் பிள்ளை எப்ப சாவா அவரை பாடையில தூக்கணும்னு வந்திருக்கிறாங்க. ஆனா பாடைக்கு ஏறாம என் பிள்ளையை காக்கணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும் சொல்லி உறவுகளை விட்டு இயேசுவிடத்திலே வந்தார். மாத்தாட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணம். மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. உறவுகள் வேண்டாம் என்று சொல்லல, உறவுகளுக்கு முன்னாடி இயேசு வைங்க, உறவுகளுக்கு பின்னாடி அல்ல. ஏன்னா உறவுக்கு பின்னாடி போய் தான் ரொம்ப வேதனைப்பட்ட ஆட்கள் தான் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அனுபவம்? சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணையா, அண்ணி எல்லாம் ஜீவனே கொடுத்தாச்சு. சிலர்லாம் வாயில இருந்து உள்ள சொல்லுவாங்க, வாயில இருக்கிறத கக்கி கொடுத்துருவான். அப்படின்னா என்ன? தான் பசிக்கு சாப்பிட்டதை கூட கக்கி கொடுக்குற கேஸ் தான் நம்ம எல்லாம். ஆனா எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்க, எல்லாம் நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த உலகம், இந்த உறவு பணம் இருந்தாதான் நம்மகிட்ட வரும். என் ஏசப்பா மட்டும்தான். லாசர் இருந்தாலும் வருவார், லாசர் இல்லைன்னு பணம் இல்லை. நம்ம எல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைச்சாருங்க? நம்மகிட்ட படிப்பு பார்த்து வந்தாரா? நம்ம பணம் படிச்சிருக்கோம் பார்த்து வந்தாரா? ஒண்ணுமே இல்லாம அட்ரஸ், முகவரி எதுவுமே நமக்கு இல்ல. பேபியை பார்க்க வரும்போது பேபிக்கு எந்த முகவரியும் இல்லை, முக லட்சணமும் இல்லை. முகவரியும் எனக்கு இல்ல, முக லட்சணமும் எனக்கு இல்லை. பேபின்னு சொன்னா எனக்கு ஒரு படிப்பும் இல்லை, யார்ட்டையும் பேசக்கூடிய ஒரு டேலண்ட்டும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பணம் இல்லை, உறவு இல்லை, ஒண்ணுமே இல்லாத குடும்பம் ஒண்ணு இருந்தது, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுமே இல்லாம என்ன தேடி வந்த தேவன். எதுக்கு தெரியுமா என்ன தேடி வந்தார்? எல்லாமே கொடுக்க தேவன். அவருக்கு முதலிடம் கொடுக்க. இன்னைக்கு சபை விசுவாசிகள் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரியது, செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டத்துக்குரியது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்குரியது. அந்த நாள்ல எவ்வளவு சொந்தக்காரங்க வந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல சிக்கன் எடுங்க, நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க. இந்த போயிட்டு வரேன்னு என்ன பண்ணிடணும்? மாத்தால என்ன சொன்னாங்க? சொந்தக்காரங்க எல்லா வீட்டை விட்டு வெளியே போ அப்படியே சொன்னாங்க. எல்லா வீட்டுக்குள்ள இருந்தா நான் போயிட்டு வந்தேன் இயேசுவை பார்க்க ஓடி வந்துட்டாங்க. மாத்தாள்கிட்ட இருக்கு. ஏன்னா இது நீங்க பிராக்டிக்கலா இல்ல கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வர முடியாதுங்க. நம்ம ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்த உறவு பெரியப்பா வந்திருக்கிறார் வீட்டுக்கு, அவர் விட்டுட்டு நீங்க வருவீங்களா? என்ன சொல்ல? பாத்தியா என்ன மதிக்காம போறான், பத்தியா ஏன் உன் புருஷன் மதிக்க மாட்டானா? நான் வந்துருக்கேன், என்னை மதிக்காம அம்மாட்டு போறான். இது ஈஸியான விஷயம் கிடையாது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல நம்ம வந்திருக்கிறோம், அவ பாரு யார் தேடி ஓடிட்டு இருக்கிறா. இது ஈஸி கிடையாது. ஆனா வந்து பாருங்கள், ஆசிரியர் உயிரோட பார்க்க முடியும், இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வெட்கப்படாதபடிக்கு நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னார். வெட்கப்படாம தேவ சமூகத்துக்கு முதலாக ஆண்டவர் பாதத்துக்கு வருவதற்கு என்னைக்கு ஒரு மனுஷன் வெட்கப்படுறானோ அவனுடைய வாழ்க்கையில பல தலைமுடிவுகளை பார்க்க வேண்டியது வரும். மாற்றால் இருக்க காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? யார் என் வீட்டுக்கு எதுக்கு வந்தாலுமே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். சபையில ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா நான் தலை ஃபர்ஸ்ட் ஆளா பார்க்கறேன். அந்த குணத்தினாலதாங்க ஆண்டவர் அந்த ஏரியால பெத்தானியால நிறைய பேர் குடும்பம் செத்துச்சு. அதுதானா அங்க ஆண்டவர் போய் உயிரோட எழுப்பினாரா? ஏன் தெரியுமா அந்த குடும்பத்துல எழுப்பினாரு? அவ எப்படி நான் வந்திருக்கேன்னா வந்துருவாங்க. யூதர்ல தவறான ஜனங்கள் வந்து அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க ஆறுதல் சொல்ல. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு வருகிறார். அவருக்கு தெரியுமா மாத்தாளுக்கு ஏசப்பா லாசரு உயிரோட எழுப்ப போறாருன்னு. அவ சொல்றா, நானுமே உயிரோட எழுப்பணும்னு அவசியம் இல்ல, வந்திருக்கிறாரா அட்டன் பண்ணணும். ஆராதனையா அட்டன் பண்ணணும். விசுவாசிகள் உங்களை 2026 உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், குடும்பத்துல சமாதான குறைவுல என்ன தேவையோட
வந்தாலும் உங்களை தலகுனியவே விடக்கூடாதுன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. மார்த்தாள் செய்த காரியம் அதுதான். இயேசு வருகிறார் என்ற உடனே உறவுகளை எல்லாம் விட்டுட்டு இருக்க வந்தவன் ஓடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்கட்டும், நான் உறவுகளை எல்லாம் டீ கொடுத்து அனுப்பிச்சு விட்டு அப்புறம் வரேன்னு சொன்னா லாசரு கடைசி வரைக்குமே புழுத்து வச்சிருப்பாரு. லாசரு உயிரோட எழுப்புறது உங்க கையில தான் இருக்கு. ரட்சிக்கப்படாத கணவனை உயிரோட எழுப்புறது உங்க கையில தான் இருக்கு. ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஆண்டவரை தேடி வரும்பொழுது 4 நாள் 40 நாள் கல்லறைக்குள்ள இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வருவார். ஒரே ஒரு வார்த்தை தான், லாஸ்ட்ல வெளியே வாங்க, அவர் வெளியே வருவார். ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்கள் ரட்சிக்கப்படணும்னா நீங்க மார்த்தாளை போல ஓடி வர கத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? ரெண்டாவது யாரு சொன்னேன்? மரியாள். யாருங்க? மரியாதை குறித்து உங்களுக்கு நிறைய தெரியும். அவர்கள் தன்னை விட்டு எடுபடாது. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்க பார்க்கலாம். 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அதாவது அங்கே அவருக்கு ராவிருந்து 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்பனா லாசரு இப்ப என்ன பண்ணிட்டாரு? செத்து உயிரோட வந்தாச்சு. அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். என்ன விருந்து? இரவு ஜெபத்துக்கு எத்தனை பேர் வரீங்க? மாசம் ராத்திரி ஜெபத்துக்கு எத்தனை பேர் வரீங்க? நல்லா பார்க்கலாம். விருந்துன்னா ஏசப்பாக்கு ராத்திரிக்கு அரியலுக்கு சமைக்கிறது இல்லை. 1 மணி நேரம் விழுத்தி ஜெபம் பண்றதா விருந்து. வருடத்துல எல்லா வெள்ளிக்கிழமையும் அப்படிதான் வெள்ளிக்கிழமை நடத்துவோம். எல்லா வெள்ளிக்கிழமை இல்ல, கடைசி வெள்ளிக்கிழமை பொதுவான இரவு ஜெபம். அந்த இரவு ஜெபத்துக்கு எல்லாரும் வரணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. விருந்து பண்ணினார்கள், இரவு விருந்தை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. சரி, இரவு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால். எப்பவும் அவங்க அதுல ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நடனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? வேலையா? நல்ல கவனிக்கணும். லாசரு இறந்து இப்ப உயிரோட இருந்தாச்சு. லாசரு இறக்கும் பொழுது இந்த அம்மாட்ட 300 பணம் இருந்துச்சு. எவ்வளவு பணம்? லாசரு இறந்தாச்சு. இயேசு வருவார்னு பார்த்து வரல. இப்ப லாசரு அடக்கம் பண்ணணும். மரியாள் கையில எவ்வளவு பணம் இருந்தது? 300 பணம் என்பது என்னன்னா ஒரு வருடமே உழைச்சாதான் கிடைக்குமா. இப்ப வேதத்துல வியாக்கியான உதவிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடம் முழுவதும் உழைத்தால் வரக்கூடிய பணம் தான் 300 பணம். லேவியா 5000 பேருக்கு போஷிக்கணும்னா எத்தனை அப்பங்கள், எத்தனை பணம் செலவாகும் அந்த சொன்னா தெரியுமா? 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு 5000 புருஷர்கள், அப்ப 5000 பெண்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேருக்கு போடணும்னா 200 பணம் வேணும். அப்ப 300 பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு எத்தனை வருஷம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு பணம் கையில இருந்தது. இப்ப இயேசுவும் வரல, லாசரு இறந்துட்டாரு. அடக்க ஆராதனை எப்படி பண்ணி இருக்கலாம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? 300 பணத்துல வச்சு தாம் தூண்டு. எங்க அண்ணன் எங்க அப்பா அம்மா இல்லாம என்ன எப்படி வளர்த்தாரு, அடிச்சு போட்டு நவுத்தி எடுத்து எல்லாம் பண்ணிருந்தான். இந்த மரியாதை இருந்த குணத்தை பாருங்க. 300 பணத்துல ஒத்தவாயே தொடல. என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. உண்மையா சொல்லுங்க, நம்ம மரணத்துக்கு வேண்டாம், கல்யாணம் வருதுங்க, 300 பணம் கையில இருக்கு, செலவு பண்ணுவோமா மாட்டோமா? கட்டாயமா. ஆனா மரியாதை என்ன பண்ணாங்க தெரியுமா? பிக்ஸ் பண்ணுனாங்க. இது இயேசுவுக்கு தான். இது இந்த பரிமள தைலம் இயேசுவுக்கு தான். இதை நான் உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு ஊற்றுவேனே ஒழிய செத்த லாசருக்கு ஊற்ற மாட்டேன்ற ஒரு முடிவுல தீர்மானத்துல ரொம்ப எனக்கு இந்த மரியாதை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய இவங்களை குறிச்சு தியானித்து உண்டு. ஆனா பாருங்க, எடுத்த தீர்மானம் இது அவருக்கு தான். இந்த பணம் நான் இதை தொட மாட்டேன், இது அவருக்குரியது. இப்ப சகோதரன் இருந்துட்டாருப்பா, அந்த 300 பணத்துல ஏதாவது செய்யணும். இந்த 300 பணம் செத்த சகோதரனுக்கு இல்ல, மரித்த லாசருக்கு நான் 300 பணத்தை ஊத்தி இந்த கல்லறைக்குள்ள வைக்கிறதுக்கு இல்ல. உயிரோட இருக்கிற இயேசு வருவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய பாதத்துல ஊற்றணும். அவருக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கிறேன். அவருக்கே இது. அந்த விசுவாசி, தேவனுக்குரியதை நீ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் தலையை தேவன் நிமிர செய்வார். உன்னை தலைகுனிய விட மாட்டார். கட்டாயம் உன்னை தலைகுனிய விட மாட்டார். தேவனுக்குரியதை கொடுத்துப்பார். தேவனுக்குரியதை தொடாது. தேவனுக்குரிய நேரத்தை தொடுகிறதுக்கும் கூடாது. தேவனுக்குரிய பணத்தை தொடக்கூடாது. தேவனுக்குரிய நாளையும் தொடக்கூடாது. தேவனுக்குரிய நேரம் தேவனுக்கு கொடுங்க. அதிகாலை தேவனுக்குரிய நேரம் அது தேவனுக்கு கொடுங்க. ஓய்வு நாள் தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்க. உங்களுடைய வருமானத்துல 10ல் 1 தேவனுக்குரியது தேவனுக்கு தான் கொடுக்கணும். என்னுடைய இந்த வருடத்தினுடைய துவக்கத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னா, நானும் தசம பாகம் கொடுக்கணும். நான் பொதுவாக தசம பாகம் கொடுப்போம். நாங்கள் வந்து நீங்க கொடுக்குற காணிக்கை நாங்கள் அவங்க அம்மாட்ட போயிடும். அது வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா, தலைமை சபைக்கு நாங்களும் தசம பாகம் கொடுக்கணும். ஆனா எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா சின்னதுல இருந்தே நாங்க வந்து 4ஆவதுல இருந்தே நாங்க காணிக்கை போட்டு வளர்ந்தவங்க. எனக்கு நீங்க எல்லாருமே தசம பாகம் கொடுத்து இந்த 1ஆம் தேதி கொடுத்து நீங்க வாங்கும்போது எனக்கு ரொம்ப உங்க மேல ஒரு சில நேரம் பொறாமையா இருக்கும். எல்லாரும் கொடுக்குறாங்களே, நம்ம ஊழியக்காரன் தான் இருந்தாலும் சும்மா வாக்குத்தத்தத்தை போய் வாங்க நல்லா இல்லை. அதனால ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னன்னா, ஆண்டவரே, எனக்கு இந்த வருடத்துல நீங்க என்னெல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்களோ அதுல 10ல் 1 எடுத்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் வீடு விசிட்டிங் போறேன். நான் வீடு விசிட்டிங் போய் எந்த விசுவாசி அதிகமா காணிக்கை கொடுத்தது இல்லை. அது நம்ம ஆளுகளுக்கு பழக்கமும் இல்லை. நல்ல மக்கள், நான் உங்களை குறை சொல்லலை. நீங்க ரொம்ப நல்ல மக்கள், நான் குறை சொல்லலாம் நினைக்காதீங்க. ஆனா இது வரைக்கும் நான் எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. எங்க அம்மா வந்தா கொடுப்பாங்க, எனக்கு யாரும் தரதில்லை. ஏன்னு தெரியல. ஒருவேளை எங்க அம்மாட்டெல்லாம் அந்த காணிக்கை பை இருக்கிற தரீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் செலவு பண்றதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தரலையான்னு எனக்கு தெரியல. அது ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னன்னா, ஆண்டவரே, வருகிற ஆண்டு நான் வந்து வாக்குத்தத்தத்தை சும்மா எடுக்க மாட்டேன், தசம பாகம் கொடுத்துதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வருடத்துல நாங்க எத்தனை இடத்துல ஊழியத்துக்கு போனோம்? ஊழியத்துக்கு நல்லா போனோமா? நல்லா போனோமா? சொல்லுங்க பா. வந்தவங்க நல்லா கொடுத்தாங்க. அதுல எங்களோட எனக்கு வருமானம் எதுவும் வரல. என்னாலும் எங்களுடைய டிராவலுக்கு எல்லாம் போறதுக்கெல்லாம் பணம் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அதுல வர்ற வருமானத்துல எல்லாம் நான் நினைச்சேன், அந்த எடுத்த ஒரு பொருத்தலைக்கு இவ்வளவு கொடுக்குறீங்களே, நிறைய கொடுத்தார். அதுல கொடுத்து வச்சுட்டேன். வீடு விசிட்டிங் போனா இந்த தடவை நிறைய பேர் கையில கொடுத்தாங்க. இதுல எல்லாத்துலயும் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? கேரள் ரோடு போகும்போது எந்த நாளுமே விசுவாசிகள் என்ன தருவாங்க தெரியுமா? மிச்சரும் முறுக்கும் தருவாங்க. இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சது. யார் வீட்டுல ஆரம்பிச்சோம்? நீங்க பெரிய ஆளுங்க. ஆசீர்வாதமான ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அவங்க வெட்டாங்க, நான் வெட்டுறேன். அவங்க காணிக்க வச்சாங்க. முதல் வீடு அங்கதான் வச்சேன். ஆனா கேரளா நல்ல எங்களுக்கு வண்டிக்கு வாடகை கொடுத்து எனக்கு நல்ல அதுல இருந்து தசமபாக எடுத்து வைக்க. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு. இதுல எல்லாத்துலயும் எனக்கு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க காசே இல்லை, ரொம்ப கம்மியா வந்தது. ஏன்னா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இறக்கமுள்ள ஆட்கள். மோகன் பிரதர் இறக்கமுள்ளவர், மினி அக்கா இறக்கமுள்ளவர், கீதா சிஸ்டர் இறக்கத்தின் சிலர். காணிக்கை சண்டே கிளாஸ்ல எடுங்க. நான் பிடிப்பு இருக்காங்க இங்க, அவன் கல்லை, அவன் நல்ல பையன். ஆனா வந்து என்ன தெரியுமா, இவங்க பிள்ளைங்க பாவம் ஒருத்தர் எடுக்கல. சண்டே கிளாஸ் காணிக்க ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, நம்ம சபையில ஒரு சகோதரி வந்தாங்க. ஒரு பர்ஸை கையில கொடுத்து நான் சேர்த்து வச்சுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க செலவுக்கே ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கே கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கல. ஆனா கையில கொண்டு வந்து சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணுமோ நினைக்கிறீங்களோ, முதல் என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பரிசுவாக முதல்ல அந்த சகோதரி கொடுத்தாங்க. நான் அந்த 10ல உண்மையா இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு தான் இருக்காங்க. அந்த சகோதரிக்கு நான் வாழ்த்துக்களை பரிபூர்ணமா சொல்லிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த சகோதரியே நீங்கள் பொடியா பெருகுவாயாக. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கொடுத்ததுனால என் பிள்ளைகளுக்கு அற்புதமா இந்த வருஷம் எல்லாம் பிரைஸ் எப்படி இருந்துருங்க. எந்த வருஷமும் இல்லாம எனக்கு ரொம்ப திருப்தியா இந்த வருஷம் நிறைய ஒரு பாக்ஸ்ல சண்டேஸ்ல ஸ்ட்ரீட் எடுத்து கொடுத்தேன் நினைக்கிறேன். 5 பாக்ஸ் இருந்தது தெரியாம போயிடுச்சு. எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா 2 பாக்ஸ் தூக்கிருப்பேன். உள்ளதை சொல்லணுமா இல்லையா? நம்ம போனா என்ன, எங்க மாமா சொன்னது விளக்கையில என்னன்னு கட்டுப்பிடிக்க பாஸ் 5 பாக்ஸ் இருக்குன்னு தெரியல. 3 நினைச்சு கொடுத்துட்டேன். ஆனந்தி வந்து சொல்ற, அக்கா ஓபன் பண்ண 5 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? பிரிச்சு 2 எடுத்து வேற லெவல்ல இன்னொரு போட்டி வச்சு இன்னொரு கூட கொடுத்துருப்பேன் சொல்லி. நல்ல அந்த சகோதரி இங்கதான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளவு இருக்குன்னு கூட என்ன
பண்ணல. அந்த சகோதரிக்கு நான் சொல்றேன், அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே என்னட்டு இப்ப எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு தெரியாது. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனா வச்சிருக்கிறேன். நான் வைக்கும் போது அவங்க சொன்னாங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, ஆனா எனக்கு எடுக்க எடுக்க வற்றாத நீரூற்றா இருந்த சகோதரி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல பரிசுகளை வாங்க அள்ளி அள்ளி கொடுக்க தேவன் உதவி செய்தார். இல்லையா இல்லையா? இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, நான் கோப்பையே வாங்கல பாருங்க. கோப்பை வாங்கிறதுக்கு 2 ஆள் ஆண்டவர் வச்சுட்டாரு, அறுத்துட்டாரு. இல்லையா? செய்தி கோப்பையை வாங்கினேன், மோகன் பிரதர் கோப்பை, சுஜித் தம்பி கோப்பை, அதெல்லாம் என் செலவே இல்லை. இல்லையா சொல்லுங்க? ஆமா, எங்களை பிரைஸ் வாங்குறது கூட்டு போய் கார்ல போயிட்டு கார்ல வந்து. இல்லையா சொல்லுங்க? நாங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். இல்லையா சொல்லுங்க? பிரைஸ் வாங்க எப்படி கதவை திறக்க ஒரு ஆளுக்கு ஒரு பையன் சொன்னான், என்னன்னா அவங்க வீட்டுக்கு இதுக்கு போயிருந்தேன். அப்ப சொன்னா, அக்கா என்னக்கா பாடி கார்டோட வர அப்படின்னு. பரிசிக்கப்படாத பையன், சரி கூப்பிட்டானே மைதிரியோட வீட்டுக்கு போயிருக்கணும். 2 பேர் பாடி, என்ன அவங்கள பார்த்தா அடியான் மாதிரியா இருக்கு அப்படின்னு. மோகன்றது ராஜா அடியானோட வரக்கா, அது மட்டும் கதவை திறக்கிற கிட்ட நெருங்கவே முடியலையே அப்படின்னு. உனக்கு பார்த்தா அவங்கள பார்த்து அடியான் மாதிரி, ஆமாக்கா பாடி கார்டோட வர, நீ வேற லெவலா ஆயிட்டக்கா அப்படின்னு என்ன தேவன் உயர்த்தி ஏன் தெரியுமா? தேவனுக்குரியதை நான் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது என் தலையை தேவன் வெட்கப்பட்டது. மரியாள் பாருங்க, அண்ணன் சகோதரன் தான் இறந்தது உண்மைதான், ஆனா 300 பணத்தை இயேசுவுக்கு வச்சேன், அதை நான் தொட மாட்டேன். நீங்க தேவனுக்குரிய நேரத்தை தொடாம இருங்க, மரித்து போன காரியங்கள் உங்க வாழ்க்கையில உயிரடைகிறத பார்ப்பீங்க. அப்ப மாத்தாட்ட இருந்தது என்னது? ஆறுதல் வருகிறதுக்கு கூட்டம் இருந்தாலும் உறவுகளை எல்லாம் விட்டுட்டு தேவனுக்குரியதுக்கு என்ன பண்ணாங்க? தேவனிடத்துல ஓடி இருந்தாங்க. மரியாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணாங்க? அதுல கையை வைக்கல. லாசரு கிட்ட இருந்த பணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 12வது அதிகாரம் 2வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. 10வது வசனம், லாசருவின் நிமித்தம் யூதர்களின் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? லாசரு கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம் என்ன தெரியுங்களா? தனக்கு மறுவாழ்வு கொடுத்தவரை எந்த சூழ்நிலையில விட்டு விலகாத ஒரு அங்க போட்டுட்டு ஆண்டவர் வந்து ராவிருந்து பண்ண உடனே இவர் லாசரு சொன்னல, நான் எல்லாம் பயங்கர பிஸியான வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லலைங்க. நான் 4 நாளா கல்லறைக்குள்ள கிடந்தேன், நான் 4 நாளா பாவத்துக்குள்ள கிடந்தேன். கல்லறைன்னு என்ன தெரியுமா? இருள் நிறைந்த இடம், புழுக்கள் நிறைந்த இடம், இருட்டு இருக்கிற இடம் தான். அந்த இடத்துல இருந்த என்ன? ஜீவன் கொடுத்த தேவனை அவர் இரவு விருந்து பண்ணும்போது நான் வரணுமா வரக்கூடாதா? இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். பிசாசு உங்களை இருட்டுக்குள்ள கொண்டு போயிருக்கணும், ஆனா என் தேவன் அந்த கல்லறைக்கு வெளியே தான் நிற்கிறார். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு, கல்ல புரட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா புரட்டுவாரு. லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தம் விடுகிற நேரத்துல அவருடைய சத்தம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். லாசரு வெளியே வந்தோடனே வேற எங்கேயும் போல. நிறைய பிள்ளைகளுக்கு வருமானம் கிடைச்ச உடனே அப்படியே ஓடுறாங்க. ஓடாதுங்க. நல்ல உயிர் கொடுத்தாரா? வாலி பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நல்ல அழகு கொடுத்துட்டாரா? நல்ல ஞானத்தை கொடுத்துட்டாரா? இயேசுவுக்கு செலவு பண்ணாங்க. எப்போது லாசருவின் நிமித்தம் அநேக வந்து இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள். ஒரு சாட்டு சொல்றேன், உங்களால நிறைய பேர் நல்ல பாதைக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. மதம் மாற வேண்டும் என்று நான் சொல்லுவேன், மதம் மாறுகிறது அல்ல. அல்லேலூயா. மனம் மாற வேண்டும். நம்மளால சில குடியிலிருந்து விடுபடணும், நம்மளால சில தவறான பழக்கவழக்கத்திலிருந்து வெளியே வரணும், நம்மளால சண்டையில இருந்து வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்க. உங்களால போதை பொருள் அடிக்கானவங்க வெளியே வரணும். இது ஒரு சட்டமாக எடுத்துக்கலாமே. நம்மளால பிசாசு போராட்டத்துல இருக்கவங்க வெளியே வரணும். ஆமென். லாசரு நிமித்தம் லாசரு ராவிருந்து பண்ணா ஓடிடுவார். ஏசு வைக்கிறாரா? இவரு போய் உட்கார்ந்து இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. லாசருக்கு சீஷன் அந்தஸ்து கொடுத்தாரா தேவன்? இப்ப இவன் 4 நாள் வச்சு உயிரோட வந்துட்டான், அதனால சீஷனா வைக்கணும். எனக்கு எந்த அந்தஸ்துமே தேவையில்லை, ராவிருந்து பண்றீங்களா? ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிறேன். எல்லாம் கேட்பாங்க, எப்ப நீ யாரு? நான் கல்லறையில இருந்து வெளியே வந்தாரு. இந்த ஒண்ணு போதும். பேதுரு நிமித்தம் அநேகர் வந்தார்கள் போடுங்க, யோவா நிமித்தம் அநேகர் வந்தாங்க போல, லாசரு நிமித்தம் அப்போஸ்தலர் ஊழிய தேவன் அம்மா செஞ்சு முடிச்சிட்டாரு. வேலையா சொல்லுங்க. இந்த 3 குணம் இருந்தா போதுங்க. உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசு விட்டு விலகிறது அல்ல, திருவிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து மிஸ் ஆகுறது இல்லை, எல்லா வாரமும் வந்துடணும். வேலையா சொல்லுங்க. நல்லா படிச்ச உடனே என்ன பண்ணணும்?
ஏக்கா பேரணும் அப்படின்னா இல்லை. நல்லா படிச்சா டாக்டராக இன்ஜினியராக என்னவோ ஆகுது. ஆனா அங்கேயே இயேசுவின் நாமத்தை உங்க மூலமா இருக்கிற இடத்துல சிலர் இயேசுவை அறிந்து வெளிச்சத்தின் இடத்துல வந்தா போதும். இந்த 3 பேர்த்து இந்த குணம் இருந்தனாலதான் அந்த வசனம் கொண்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? 3மே முத்துக்கள். நாங்க ஒரு வீட்டுக்குள்ள அந்த 3 முத்துக்கள் இருந்தா அந்த வீடு எப்படி வெட்கப்பட்டு போகும்? பிசாசு எப்படி அந்த வீட்டுக்குள்ள வருவானா? மாத்தாள் மாதிரி கேரக்டர் இருந்தா உள்ள வருவானா? இவனை ஊரே கூப்பிட்டு வச்சு இவனுக்கு ஆகம் சொன்னா இவன் ஏசு ஏசு ஓடிவா. பிசாசு வீட்டுக்குள்ள வரமாட்டான். இவன்கிட்ட 300 பணத்தை கொடுத்தாலும் சரி, 3000 பணத்தை கொடுத்தாலும் சரி, இவன் ஏசுக்கு தாயா கொடுப்பானா? உன் பணத்தை தொடுவானா பிசாசு? சொல்லுங்க, பணத்தை தொடுவானா? சொல்லுங்க, பணத்தை தொடுவானா? வருமானம் வீணா போகுமா? ஆஸ்பத்திரிக்கு வருமானம் எங்கேயாவது போகுமா? நம்மளை தாண்டி ஒருத்தருவா வேற எங்கேயும் போவாருங்க. ஏன்னா 300 பணத்தை அவர் பாதத்துல ஊட்டி இருக்கோமே, 3000 அவர் தரணுமா கூடாதா? தருவார். ஆமென் சொல்லுங்க. உயிரை கொடுத்த தேவனுக்கு ராகு பண்ணாலும் சரி, பகல் இருந்து எந்த இருந்தாலும் உங்க கூட இருப்போம் ஆண்டவரே சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. 4 நாள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு தேவன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஒற்றுமையாகட்டும், விசுவாசமாகட்டும், எல்லா காரணமும் தான். அன்பு, பராமரிப்பு, இதுல எல்லாமே இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த வருடத்துக்குள்ளே நுழையிற உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒரு நாள் வைக்கப்பட மாட்டேன். முதல்ல நீ என் ஜனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டுல 3 பேர் இருக்கீங்களா? 3 பேருக்கு இந்த குணம் வேணும். வீட்டுல 2 பேர் இருந்தாலும் சரி, இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா உங்களை ஒரு நாள் பிசாசுத்தோட வாய்ப்பே கிடையாது. நீங்க தலை குனிய மாட்டீங்க. எத்தனை பேர் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் முடியக்கூடாது. என்ன பண்ணாது? தொட முடியாது. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை முழுசா வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. யோவேல் 2 வாசிங்க. அந்த வசனத்தை வாசி. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ல, சம்பூர்ணம் உனக்கு உண்டு, திருப்தி உண்டு. அல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரி நாமத்தை அதிசயம் உங்களுக்கு உண்டு. சம்பூர்ணம் உண்டு. ஆண்டவர் குறையெல்லாம் நடத்த மாட்டாருங்க. சம்பூர்ணமா உண்டு, திருப்தி உண்டு. உங்களை ஆண்டவரை நீங்க துதிப்பீங்க. அல்லேலூயா. வெட்கமும் பட மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே வெட்கப்படக்கூடாதுன்னா மாத்தாட்ட இருக்க குணம், மரியாட்ட இருக்கிற குணம் சொல்லுங்க. மாத்தாட்ட இருக்கிற குணம் வேணும். நோட்ல எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? மறந்தா கூட ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க. இந்த வருடம் முழுது வெட்கப்படக்கூடாதுன்னா மாத்தாட்ட இந்த குணம் நம்ம கிட்ட வேணுங்க. மரியாட்ட இந்த குணம், ராசத்த இந்த குணம் இருந்தா நம்ம வெட்கமே பட மாட்டோம். 4 நாள் என்ன 40 நாள் உள்ள இருந்தாலும் சரி நம்ம வெளியே கொண்டு வருவாங்க. எவ்வளவு பெரிய கல்லை பொறுப்பி உள்ள வச்சிருந்தாலும் கல்லை தள்ளுடான்னா தள்ளித்தான் ஆவணும், வேற வழி இல்லை. ஏன்னா உலகத்தை படைச்சவர் சொல்றாரு கல்லை தள்ளு. கல்லை தள்ளுறான்னா எதிர்த்து பேசுறது யாரா இருந்தாங்களா? ஒருத்தர். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்க வாழ்க்கையில திறக்கப்படணும்னா இதை செய்ய தேவனுடைய ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நான் ஒரு நாள் ஆண்டவரே லாசுவை போல என் நிமித்தம் அநேக ஆண்டவரே உன் மண்டை வரணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட. நீங்க ஒருவேளை தலை குனிவோடு கூட எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல இருந்தால் ஆண்டவர் தலையை நிமிர செய்வார். இதுல ஒருவேளை நான் வெட்கப்பட்டுருவேனோ அப்படின்னு பயந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ வெட்கப்பட மாட்டேன். கடன் பிரச்சனையில எந்த ப்ராப்ளத்துல இருந்தாலும் சரி, புதிய வருடத்துல போற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்ல, நீ கண்ணீர் வெடிக்க மாட்டே. நீ கவலைப்பட போறது இல்லை. நீ வெட்கமடைய மாட்ட. தலை குனிவு உனக்கு இல்லை. உன் கொம்பை உயர்த்தினார். எல்லாமே ஆண்டவர் நம்மளை அற்புதமா இந்த ஆராதனை நடத்துறார். தீர்க்கதரிசனமாவே சொன்னார், உன் கொம்பை உயர்த்தினீர். வெட்கப்பட்டு போவது இல்லை. உனக்கு விரோதமா எழுப்புவார்கள், ஆனா ஒண்ணுமே கொல்லவே முடியாது. உன்னை காத்திட உன்னோடு கூட இருக்கிறார். தலையை உயர்த்திடுவார், கட்டாயம் உயர்த்துவார். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்க துதிக்க போறீங்க. ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆண்டவர் இந்த குணத்துல மட்டும் எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா முழங்கால் படிக்கிறாங்க. எல்லாம் ஒரு இடத்துல கை வச்சு சொல்லுங்க, மாத்தாள் இடத்துல இருந்து அந்த குணம் எனக்கு வேணும்.
என்ன உறவுகள் வந்தாலும் ஆண்டவரே, அவங்க எனக்கு ஆண்டவர் உமக்கு பின்னாடி தான் ஆண்டவரே, அவங்கள உமக்கு முன்னாடி நான் வைக்க கூடாது ஆண்டவரே. மரியாதை காணப்பட்டது உமக்குரியது உமக்கு தான் ஆண்டவரே. அதை எந்த சூழல் உமக்குரிய நேரத்தை அவங்க திருடல ஆண்டவரே, உமக்குரிய பணத்தை அவங்க எடுக்கல ஆண்டவரே, உமக்குரிய ஆண்டவரே இந்த நாளை அவங்க எடுக்கல ஆண்டவரே. நான் ஆண்டவரே உமக்குரியதை எந்த நேரத்தில்